போய் வணங்கிக்கலாம். முதல்ல மாமி வந்தனம் ஆசீர்வாதம் கூறுங்கள். சபையில வந்த நபர் இன்னார் இனியார் என்ற விளக்கத்தை தெரிந்து கொண்டனையா? தெரிஞ்ச பாட்டவும் தெரியுது இல்ல? ஆமா. ஏதோ சாமியார் வந்துக்கிறார் புதுசா. எப்படி தெரிகிறது? நெத்திலே பட்டை, ஆமா, கைத்திலே கொட்டை, கொட்டை உத்ராட்ச கொட்டை, ருத்ராட்ச மாலை. ஆமா ஆமா. இது எங்கிட்டு வந்திருக்கு இந்த கொட்டை? நெத்தியிலே பட்டை, கைத்திலே கொட்டை. ஆமா. எங்கிட்டு வந்திருக்கு இந்த பொட்டை? கணவர் என் வார்த்தை எப்படி தெரிகிறது? சாமியார் சாமியார் தெரியுங்க. ஆனால் நான் அதிலிருந்து சாமியாராக வரவில்லை. பாதிலிருந்து ஏதாவது கேட்டிருக்கிறேன். ஓ, பாதி போலி சாமியாரா? போலி சாமியார். அகோரி கலையரசு தகல்படியா நீ? அகோரி கலையரசு தகல்படியா? ஆமா ஆமா. முதல்ல கலையரசன் அவன்தான் யூடியூப்ல அவன்தான் இப்ப பேமஸ் ஆகுறானே. நான் தான் சாமியார் மணல் குத்தா தங்கம் ஆகுறேன், தண்ணி குத்தா வெள்ளி ஆகுறேன், என்னென்ன போய் உண்டு கடுறான். ஒரு அவன் தகல்படியா பண்ணி சாமியார் என்பவர்கள்
பிறக்கும் போதே சாமியாரா போறது இல்லப்பா. அதே உண்மைதான். இருந்த போதிலும் இருந்த போதிலும் அப்படியானால் நான் யார்? யார்? என் பேர் என்ன? உங்கள் பெயர் என்ன? என் நாடு என்ன? எந்தளவு தெரிய வருமா? எது எனக்கு தெரியல, நீ சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் ஐயா. என் பேர் தெரியுமா? பாண்டுவழியே பாண்டவர்களே நடுபிறந்த நாயகன். நடுபிறந்த நாயகன் 32 அழகு லட்சம் பிறந்திய என் பேர் தான் அர்ஜுனன். என்ன தியாகராஜர் கேளையாண்டா ஊத்த அப்படியா போய் சொல்லு எடுப்பேன். பொய் சொல்றேன். ஏப்பா நானாம அர்ஜுனன்? அர்ஜுன மகாராஜா நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? பாத்துருக்கிறாயா? அவரு எவ்வளவு அழகா இருக்கு. அவரு பேச்சே சூப்பரா இருக்கு தெரியுமா? கேட்டே இருக்குல்ல அவரு பேச்சு. நீங்க வந்து இப்ப நான் தான் அர்ஜுனா நம்பிடுவாங்களா? உண்மையில் நான் தான் அர்ஜுனன். இல்ல அவருக்கு அடையாளம் 3 வச்சிருக்கிறாரு. அடையாளம் உனக்கு தெரியும்? அடையாளம் 3 இருக்கிறது. ஆமா. நீண்ட கரம், நாவில் நட்சத்திரம், முதுகுல மச்சம். ஆமா அது இவர்தான். நான் தான் அர்ஜுனன். நீங்கள் தான். ஆமாண்டா. நான் இந்த சாமியார் தான். எது வேலை குடும்பம் தெரியுமா? ஏன் கவராஜ்? ஓ என் அண்ணன் துரியோதன மகாராஜானவா? துரியோதன மகாராஜானவர் 12 நாடு வனவாசம். வனவாசம் ஓராண்டு அஜ்ஜத காற்றுக்கு ஓட்டி விட்டார். காட்டிற்கு ஓட்டி விட்டார். அப்படி 7வது வனம். 7வது வனம் காமிகா ரிஷி வனம். காமிகா ரிஷி வனம். தங்கியிருக்கு வேலையில் ஓடி வந்தார் ஒருவர். யார் அவர்? வியாசமா முனிவர் ஓடி வந்தார். ராஜமாத்தர் ஓடி வந்தார். தாத்தா ஓடி வந்தார். தாத்தா வந்தாரு. அடிபணிந்தோம். அடிபணிந்து தர்மத்தில் அமர செய்தியா? தாத்தா தாத்தா என் நாடு தேடி ஓடி வந்த காண என்னவென்று நீங்கள் கேட்க பாண்டவர்களே நீங்கள் சூதாடி எழுந்த பொருளை வாதாடி கொடுத்துட்டு கொடுத்துட மாட்டார் துரியோதனன். கொடுக்க மாட்டாரு. அடத்திலே போராடுவர் பெற வேண்டும். போராடி சண்டை செய்துதான் பெற வேண்டும். அப்படி இருந்து போராட வேண்டும். யானா உங்களிடத்திலேயே ஆமா போதிய ஆயுத வரம் கிடையாது. ஆயுதம் சண்டை செய்து கடப்பாறை சுத்தி எல்லாம் கிடையாது. கடப்பாறை சுத்தியா அதை வச்சு தட்டு போடலாம். தெரிவித்து விட்டார். அவர் வார்த்தை வெள்ளம் ஆயுதம் கிடைக்க தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? உங்கள் ஐவருக்குள்ளே ஒருவர் செல்ல வேண்டும். பரமனை கோரி தவத்தை செய்து அவர் களத்தில் இருக்கும்படியான 3 தலை 9 கண்களுடைய பார்த்து பெற்ற ஒரு வேண்டுமென்று தெரிவித்து விட்டார் அப்படின்னு வியாதிகாசன் சொல்லிட்டாரு. சொன்னாரே இல்லை. அண்ணன் தம்பிக்கு வரைக்கும் போட்டா போட்டி போடுறாங்க. 4 பேருக்கு போறாங்க. நான் போட்டா அது பீமான கேக்குறாரு. ஆமா தம்பி கேட்கிறாங்க. அண்ணன் கூட அனைவருமே கேட்கிறார்கள். 4 பேர் கேட்டாங்களே கூட நீ கேட்க நான் கூட போய் கேட்க வேண்டியது தானே? கேட்கலாம். ஏன்னா இவனை கோரி தம செய்ய வேண்டும். ஏன்னா ஆமா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த 3 வெறுத்தால் மட்டுமே அந்த ஐயனை காண முடியும். அவரு போய் பார்க்க முடியும். 3 வெறுத்து நான் ஆமா இவனால முடியும். வெறுக்கு முடிவு போறோன்றாங்க. நம்மள முடியாதடா. எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்பேற்பட்டவன்? இந்த மண்ணாசை மறந்துடுவேன். பொன்னாசை மறந்துடுவீங்க. ஆனா இந்த பெண்களை பார்த்தால் நாய் நாக்க தொங்க பாரு போட்டு கொஞ்சம் பெண்ணாசை பிடித்தவன். 60 கேள்வி கூட விட மாட்டேன். தெரியும் உன்னை பத்தி எனக்கு. அபலவனம் படைத்தவன். ஆமா கச்சலை சேலை இருந்தாலும் அந்த சேலை எடுத்துட்டு ஆனா பெண்ணா என்று பார்க்கிற குணம் உடையவன் நான். ஆமா கல்லு துணி தான் தூக்கிட்டு பாக்குறாள். நீ அப்போ துணி தூக்கிட்டு பாக்குவேன். அப்பேற்பட்ட சபலவன் உடையவா நீங்கள். இந்த வேலை நம்மால் ஆகாது என்று ஒருவரும் அமைதி நின்று பின்னாடியே நிறுத்திக்கோ. ஆமா தாத்தா பார்த்தால் தர்மநந்தனா தவத்தில் சிறந்தவர் யார் தெரியுமா? யார் தவத்தில் சிறந்தவா? என்று எனக்கு குறிப்பிட்டார். உங்களை குறிப்பிட்டார். அவர் சொன்ன வண்ணம் மறையுறு தரித்து அரனை குறித்து தவத்தை செய்யலாம் என்று புறப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன். கைலகிரி கிளம்பிடிக்கோ. அப்ப கைலகிரிக்கு போறேன்னு சொன்னா போறீங்கன்னா நான் எதையெல்லாம் மறந்து போறேன் தெரியுமா? எதையெல்லாம் மறந்து போறீங்க?
அப்படி அப்படி குருகுல நாடு குருகுல நாடு. நாட்டு பேர் தெரியுமா? எந்த நாடு? ஹஸ்தினாபுரம் என்று சொல்லக்கூடிய நாட்டை மறந்து ஹஸ்தினாபுரம் நாட்டை மறந்துட்டீங்க என்றால் ஆ. ஒருவருக்கு பெற்ற தாய் தந்தை எவ்வளவு முக்கியமோ ஆ, பிறந்த மண் என்பதும் ஆ. முக்கியமான விஷயம். என்ன சொன்னீங்க முதல்ல பெத்த? என்னடா முதல்ல என்ன சொன்னீங்க பெத்த? ஒருவனுக்கு பெற்ற தாய் தந்தை எவ்வளவு முக்கியமோ ஆ, பிறந்த மண் என்பது முக்கியமான விஷயம். அவ கடிர பேசி மூண்டு அவளை பத்தி நான் தாய் முக்கியமாமா இவருக்கா? அவ்வளவுதான் அவஸ்தி பண்ணி கட்டுதான் நானு. ஏண்டா தெரியாதான் கேக்குறேன். ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறா இப்போ உன் முன்னாடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க, உன் கையில என்ன சொத்து இருக்குது? சொத்து இல்லடா, சொத்துடா. பம்ப் எதுனா வச்சிருக்கிறியா? நகை நட்டு எதுனா வச்சிருக்கிறியா? எதுனா கை தொழில் எதுனா தெரிஞ்சு கல்யாணம் பண்ணணும். இல்ல நீ தான் ஒரு பொண்ணை கட்டினா வச்சுக்கா, உங்கள் வக்கிலாத ஒரு பொண்ணு கட்டுறானா, அவங்க வீட்டுல மாமியார் வீட்டுல என்ன இருக்குது? நிலம் இருக்குது, பம்ப் செட் இருக்குதா? அவங்க கொஞ்சம் வெயிட்டான கையை எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணணும். நீ எங்க அப்பா பண்ணது ஒண்ணும் கிடையாது, எங்க அம்மா வீட்லயும் ஒண்ணும் கிடையாது. உங்க அப்பா சைடு ஒண்ணு இல்ல, உங்க அம்மா சைடு ஒண்ணும் இல்ல. ரெண்டு கல்யாணம் பண்ணிச்சுங்க, ரசம் 4 பேருக்கு போட்டுச்சுங்கடா. குளிர் கடகமா இருந்திருக்கோம். போட்டாங்க. என்னடா நம்ம கேள்வி ஒண்ணுமே கிடையாது. இப்படி விஷம் 4 பிள்ளை பெத்து போட்டுமே பிற்காலம் எப்படி யோசிக்கா? கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 3 அக்கா கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்க. நல்லதா பையன் கடைக்காட்டேன் நான். இப்போது 13 லட்சம் ரூபாய் கடைக்காட்டேன் நான். 13 லட்சம் ரூபாய்யா? ஆமா. எதுனா வச்சு கல்யாணம் பண்ணி குடுத்தா கூட அர்த்தம் இல்ல. பரவாயில்ல. எல்லாம் கடை வாங்கி செஞ்சு போட்டேன். கடை வாங்கி கல்யாணம் பண்ணி விட்டாங்க. கடை வாங்கி செய்ய வாங்கலாம். கடை மொத்தம் வந்து என் தலைமையில் வீந்துக்குது இப்போதைக்கு. நீதான் கட்டினா? நான் தான் கட்டினா. நான் ஏன் முதல்ல இதெல்லாம் பெத்துக்கா கல்யாணம் பண்ணிருந்தா பெத்துக்காது நான் வந்திருப்பேன் வெளியா. எனக்கு 13 லட்சம் ரூபாய் கடை வந்திருக்குமா? என்ன சொல்ல வர? அதனால அவங்க கல்யாணம் பண்ணது தப்பு. விஷம் 4 பசங்களை பெத்தது தப்பு. 4 பசங்க தப்பு. 4 கல்யாணம் பண்ணதுக்கு தப்பு. அதனால தான் 13 லட்சம் ரூபாய் கடை காரணம். ஐயோ தெய்வம், என் பொண்டாட்டி தெய்வம் வந்து தெய்வம். அவன் எப்படி தெய்வம் சொல்றா? என்ன நீ நினைச்சிட்ட? போய் பார்த்த மாமனார் வீட்டு போய் பார்த்து கல்யாணம் பண்ணி குத்தாங்கப்பா. உனக்கு கல்யாணம் போச்சு. 30,000 நகை போட்டாங்க. 30,000 நகை போட்டாங்க. வண்டி எடுத்து குத்துக்கிறாங்க. ஒரு வீட்டு மனம் எழுதி வச்சுக்கிறாங்கப்பா. இப்போதைக்கு உன்ன என்னடா குறை உனக்கு? இப்ப அதுல பொண்டாட்டிக்கான 30,000 நகை வச்சுதான் பேங்க்ல கடன் குத்துக்கிறேன் நானு. அப்ப உனக்கு பொண்டாட்டி தான் தெய்வமே. தெய்வம். பேங்க் ரொம்ப லாஸ்ல போதும், அதனால கடன் குத்துக்கிறேன் நானு. பேங்க் கடன் குத்துக்கிறேன். ஆமா ஆமா, நல்லதுதான். பொண்டாட்டி தான் என்ன பொறுத்தவரை மிகப்பெரிய தெய்வம். பாடி. ஆமா, அப்பமெல்லாம் கிடையாது. அவங்க கண்டா அப்படியே ஒரே மாதிரி மெரிக்க வேண்டியதாரு. அப்ப அம்மா அப்பாலாம் கிடையாது. அது கிடையாது. பேய் வச்சுக்கோ. பொண்டாட்டி தான் கண் கிடையாது. பொண்டாட்டி தான் நம்மளுக்கு எல்லாம் என் தெய்வம். அது தாய் ஏன் முதல் தெய்வம் தெரியுமா? ஏன்? அன்னை பிதாவும் புல்லரி தெய்வம். புன்னேறி தெய்வம்டா, முன்னேறி தெய்வம். ஓ முன்னேறி எனக்கு புல்லரி வச்சுக்கிறேன். தாய் பிறந்ததோ கோவிலும் இல்லை. ஏன் தாய் முதல் தெய்வம் சொல்ற தெரியும்? ஏன் சொல்றீங்க? முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து 300 நாள் சுமந்து நெத்தியை விட மெத்த வேதனையே பெற்றெடுக்க தாயாலவா? யாரு பெற்றுக்கு சொந்த? ஆமா, யார் பெற்று சொந்தா? ஏண்டா நீ எப்படிதான் வந்திருப்ப? இவ்வளவு பேசுறீங்க, இப்படி வந்திருக்க முடியும்? நான் என்ன கேட்டேன்னா என்ன வெளிய விடுக்கோ, நான் வந்து இது மாதிரி கஷ்டப்படணும்னு சொல்லி கேட்டேன்னா ஏன்னா உள்ளே வந்திருப்பல பிறகு தான் ரொம்ப சந்தோஷம். பெத்துப்பட்டு நான் படுற மாதிரி கஷ்டம். பிறந்து இவள் பேர் எடுக்கிறாயி ஏண்டா ஊரெங்களும் பேர் எடுக்கிறீ சும்மாதானா? ஐயோ அது நம்ம கஷ்டப்படுத்தினால வருதுங்க. அவங்களால ஒன்னும் வரல. எனக்கு சாவான்னு எதிர்பார்த்துக்கிற ஒரு காரியம் பண்ணி விட்டா என் கடமை மூஞ்சி போகுது. அத்தோட யாருக்குடா? எங்க அப்பா எங்க அம்மா. அப்படி நீ அப்படி நினைக்கலாம். ஆமா, இது மாதிரி போட்டா எப்ப எப்படின்னு எதிர்பார்த்துக்கிற நான் கூட. இப்படி பேசாத பையா. ஓ எவ்வளவு கஷ்டம். காக்கா வந்து சோறு எடுக்க மாட்டேங்குது. சொல்றது கேட்டுச்சா உனக்கு? இருக்கும்போது எல்லாம் பாத்து பெத்தன்னு சொல்றாங்க. செத்துட்டு பிறகு நம்ம என்னென்ன பண்றோம்? காரியம் பண்றோம், 30 கும்புறோம். இவ்வளவு செலவு உயிரோடு செலவு பண்ண போயிருப்பாங்களா? ஒருவேளை சாவாத அப்படியே இருக்க வச்சிடலாமா? பெசாத
சரி காவலன் இருந்தாலும் தாயார் அருமை தாய் குந்தாதேவி மறந்தீர்கள் தானத்திலும் விதானத்திலும் சாந்தத்திலும் பொறுமை சிறந்து விலகக்கூடிய தர்மனை மறந்தீர்கள் பீமனை மறந்தீர்கள் அன்பு சோதரர்கள் நகுல சகோதரி மறந்தீர்கள் இதெல்லாம் மறந்து எங்க போற தெரியுமா எங்கே அப்படி என்ன தவசையை புறப்படுகிறேன் என்று சொன்னா தவசையை புறப்படுகிறேன் என்றால் இதில் அப்படி எழுதியிருக்கிறது என்ன இருந்தாலும் ஐயனை காண போகிறோம் சொன்னா ஐயனை காண போகிறோம் என்றால் எப்பேற்பட்ட விஷயம் மிகப்பெரிய விஷயம் தாங்க சந்தோஷமான விஷயம் இல்ல அவ்வளவு பாக்குறது ரொம்ப கஷ்டம் ஆனா நான் தவசையை போறேன்னு சொன்னா தவசையை போறீங்கன்னா யாரும் தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கிறேன் ஓ திட்டுத்தனமா போறீங்க ஆமா நான் ஏன் போறீங்க ஒருவேளை என் அண்ணன் பார்த்து விட்டாரு யானா துரியோதன மகாராஜா பார்த்துட்டாருனா நான் செய்யக்கூடிய செயலுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ என்று தான் என்று யாருமே பார்க்காத மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறேன் யாரு கல்ல அகப்படக்கூடாதுன்னு போறீங்க என்ன கெட்டவன் நான் சொல்றது காரணம் என்ன படுபாவி நாசகாரன் கம்யூனிட்டி பையன் யாரா புறம்போக்கு பையன் யாரா வாங்கி துண்ண பையன் யாரா பானிபுரிகள்ல 5 ரூபாய் கடை வச்ச பையன் யாரா 10 பேர்ல உதவா அபராதம் கட்டாத உதவான பையன் யாரு சொல்லுகிறீங்க நீங்க அப்படிலாம் கேளுங்க சொல்லதே இல்ல ஏடா நீ யாருதான் கேட்க என்னதான் கேட்கிறியா உன்ன போய் நான் கேப்பனா அப்ப யாரு கேட்கிற நீங்க யாரு கேட்க வந்தீங்க ஹிட்டாச்சி ஏதோ கிராம்பர் அவனுக்கு கல்லு உண்டுன்னு கடவுறாமன் தான் யாரு சொல்றேன் யார பாடுதூரே படுபாவி நாசக்காரன் மோசக்காரன் யாரு எமது அருமையான துரியோதன மகாராஜா அவரே ஏண்டா நான் ஏன் ஒரு படுபாவின்னு சொல்றேன் ஏன் சொல்றீங்க ஒரு அண்ணனை போய் அப்படி திட்டுறீங்க எனக்கு என்ன ஆசையா இல்லையே என் அண்ணா எங்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்க தெரியுமா என்னென்ன செய்திருக்கின்றார் யாராவது உண்ணுகின்ற உணவில விஷயத்தை வைப்பாங்களா யாரும் வைக்க மாட்டாங்க யாராவது படுக்கை அறையிலே பாம்புகளை விடுத்து கிடைக்க செய்வார்களா பாம்பு விடுவாங்களா விட மாட்டாங்க
யாராவது குடியிருக்க வீட்டை கொளுத்து நினைப்பார்களா? வீட்டை அது கூட செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் எங்க அண்ணன் செய்திருக்க எனக்கு. அப்போ ஒரு படுபாவி தான், மோசக்காரன் தான், மோசக்காரன் தான். என்ன கம்லிறாங்க ஏண்டா தவறு? எங்க அண்ணன் பேர் மட்டும் இல்ல, எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான். மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னை வயிற்றிலே. அண்ணன் வயிற்று வயிற்றுலடா அன்னை வளர்ப்பினிலே. வயிற்றுல இருந்து வெளியே வரதுனால சொல்லி கொடுப்பேன் நான் நினைச்சிருக்கேன். குழந்தை நல்ல குழந்தை தான் பிறக்கும். ஆமா ஆமா. ஆனா எப்படி மாறுதுன்றது விஷயம் அப்பா அம்மாண்டதான் இருக்கு சார். சாவி அங்கல் தாங்க இது. ஏனென்றால் ஏன் சுதாரத்துல சொல்லலாம். ஒரு தாயானவள் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறார். ஆமா. குழந்தைய பிறகு பாலத்தலைக்கு அனுப்புகிறார். பால்வடிக்கு அனுப்புறாங்க. ஆமா. அடுப்பு அம்மா என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? நல்லா விதவிதமா சோறாகி செய்வாங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அம்மா குழந்தை கொடுத்து குழந்தை யாருக்கும் கொடுத்துறாத, யாருக்கும் கொடுக்காதே, நீ மட்டும் சாப்பிடுறா, நீ மட்டும் சாப்பிடுறா, யாருக்கு செல்வா கொடுக்காதப்பா சொல்லி கொடுப்பாங்களா அம்மா? ஆமா ஆமா. அம்மா சொல்லுவாங்க. அம்மா ஏன் சொல்றாங்க? நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. அம்மா அப்படி சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்லணும்? குழந்தை சாப்பிடும் போது சாப்பிடுறது பசங்க யாரா பாத்துட்டாங்கன்னா, பசங்க யாரா கூட இருக்கிறவங்க பாத்துட்டாங்கன்னா அவங்களும் கொடுத்து நீ சாப்பிடுறா, உங்களுக்கு ஒரு ரூபாய் கொடுத்துட்டு நீ மீதி சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லணுமா? அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லி வளர்த்தால் அல்லவோ? ஆமா. குழந்தைக்கு பிறக்கும் போது வளரும் பொழுது பிறகு கொடுக்க வேண்டும் குணம் வரும், தன்னால வரும். மனிதரா பிறந்திருக்கும் சொன்னால் ஆமா ஆமா அனைவருக்குமே ஈகிற குணம் இருக்க வேண்டும். கொடுக்கிற குணம் இருக்கணும். செலவு பண்ணணும். புரியுதா பாபு? செலவு பண்ணணும். ஆமா இல்லையா? ஏன் சொல்றேன்? இளமையிலேயே கல் குடிக்கிற மேடம். என்னது இப்போ கல்லு குடிப்போம். ஒரு 20-25 வயசுல பீர் குடிக்க போறோம். ஒரு 60-50 வயசுல பாட்டு குடிப்போம். இப்ப பத்து பாடுறா ஒண்ணு பண்ண அனுபவம் என்ன வாங்கி கொடுத்துருக்கியா? என்ன இளமையில கல் குடிக்கிறாங்க. கல் குடிப்பா வண்ணமாங்கத்துல போய் பாரு. எங்க ஊர் சைடு ஒரு நாளைக்கு 100 ஏணி ஏறுது. ஏணி மேல ஆளு ஏறுறாங்க. ஆமா. முந்தின நேரத்து கூட சான்றாட ஒரே கும்மாளம் தான் இறங்கிக்கணும். இளமையில் கல் என்றால் இளமையிலேயே கல்விகளை கற்க வேண்டுமா? கல்விகளை படிக்கணுமா? இளமையில் கற்ற கல்விதான் மனதில் எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? தானே போல் மனதில் பதியுமா? அப்படியே மனதில் பதியும். ஆமா. சரி படிக்கிறோம். படிக்கிறீங்களா? எங்க படிக்கிறோம் நாங்க? எப்ப ஸ்கூல் விடுவாங்க, எப்ப இது பணமரமா ஏறிட்டு கை கால் ஓட்டு வந்து வீட்டுல உக்காலான்னு எதிர்பார்த்துன்னு நாங்க. சரி உன் கதை அப்படி இருந்தாலும் அப்படி துரியோதன மகாராஜானவர் எங்களை சூதாட்டத்தை அறிவுபடுத்திவிட்டார். அந்த அடிமையை ஜெயிக்க வேண்டும் என்று ஆமா இது தவறு செய்து கொண்டிருக்கிறேன். போகிறீர்கள். அது மட்டும் தானா? எப்படி போல தெரியுமா? எப்படி நிலைமை பார்த்தாயா? பெரியப்பா பிள்ளைகள் சிற்றப்பா பிள்ளைகள் பிறந்து ஒருவரை கொன்றுதான் மற்றொரு வாழ வேண்டும் என்று ஆமா ஆமா பிரம்மதேவ கடவுள் விதியில் எழுதிவிட்டான் போல இருக்காரு. எழுதிட்டு அவர் பாட்டுன்னு இருந்தாலும் ஐயனைக்கான போறோம்னு சொன்னா போறீங்களா? எப்படி போற பார்த்தையா? எப்படி
அப்படி அந்த ஐயனை புறப்பட்டு கொண்டிருக்கிறேன் சொன்னா புறப்படுறீங்கன்னா எந்த நேரம் அரகரா அரகரா சிவசிவா சிவசிவா காலகண்ட திருநேத்ரா காலகண்ட திருநேத்ரா ஈசா சர்வேஷா சர்வேசா ஜெகதீசா ஜெகதீசா என்ன ஈசனையே துதி பாக்க வரைக்கும் ஆமா இருந்தாலும் உலகத்தில் பிறந்தோம் இருந்தோம் என்று இல்லாமல் பிறந்ததற்கு சான்றாக ஒரு செய்யணும் ஒரு வாழ்க்கையில் உதவி ஏதாவது செய்யணும் ஏன் உலகத்திலே சைலண்ட் தோன்றி பொழுது தோன்றுக தோன்றுக அத்திலார் அத்திலார் தோன்றாமை நன்று